ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்புல கணிதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எதுன்னு பார்க்க போறோம். நாம் இப்பகுதியில் பொது தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எவை என்பதை பார்க்க உள்ளோம். கடந்த சில ஆண்டுகளில் நடந்த பொது தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களையும் மற்றும் திருப்புதல் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களையும் தொகுத்து உங்களுக்கு அளிக்கின்றோம். மாணவர்களாகிய நீங்கள் இதனை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி. இயல் 1ல கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் ஏதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வரிசை ஜோடினா என்னன்னு கேட்பாங்க. வரிசை ஜோடி என்றால் என்ன அப்படின்னு கேட்குற பட்சத்துல நம்ம சாதாரணமா இப்போ கிராஃப் எல்லாம் குறிக்கிறோம் இல்லையா, கிராஃப்ல எக்ஸுக்குரிய வேல்யூ ஒய்க்குரிய வேல்யூ எல்லாம் குறிப்போம். இப்போ 4 5 -2 3 இந்த மாதிரி ஒரு செட்டா ஒரு ஜோடியா சொல்ற அந்த எண்கள் வரிசை ஜோடின்னு சொல்லப்படும். இந்த தேட்டர்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, வரிசை வரிசையா இருக்கும். தேட்டர்ல நம்ம ரோவா நிறைய ரோஸ் போட்டுருப்பாங்க. இப்ப நம்ம உள்ள போறோம், அந்த தேட்டர்ல ஒரு சீட்ல நம்ம உட்காரணும்னா அந்த உள்ள ஒருத்தருக்கு ஒரு சீட்டை வாங்கி பார்ப்பாரு. 2வது ரோல 8வது நம்பர் சீட்டு உங்களுக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த 2வது ரோ 8வது நம்பர் சீட்டு அப்படிங்கல அந்த 2,8ங்கிறது ஒரு வரிசை ஜோடி. அதே போல எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கே நம்ம போறோம், லாஸ்ட் ரோல 10வது ரோல 7வது சீட்டு நமக்கு அப்படின்னா 10,7. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம், வரிசை ஜோடிகள்னு இப்படி சொல்லலாம். இதெல்லாம் வரிசை ஜோடிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ வரிசை ஜோடினா என்னன்னா ஒரு பேர், 2 எண் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறது வரிசை ஜோடி. ஓகேவா? இது வரிசை ஜோடி என்றால் என்னன்னு படிச்சுக்கோங்க. அடுத்தது கார்ட்டீசியன் பெருக்கல் வரையறு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன? ஏ மற்றும் பி என்பன 2 வெற்றில்லா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது ஏ, பி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இந்த ஏங்கிறது கணம் ஏல இருக்கணும், பிங்கிறது கணம் பில இருக்கணும். அப்படின்னு இருந்தா ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கல்னு இதை நம்ம சொல்லலாம். அதை ஏ கிராஸ் பின்னு எழுதலாம். ஏ கிராஸ் பி என்பதை ஏ இன்டு பி என்பதை ஏ கிராஸ் பி என படிக்க வேண்டும். இந்த ஏ கிராஸ் வெற்றுக்கணம் ஒரு வெற்றுக்கணத்தோட ஒண்ணுமே இல்லை, அது எப்படி அந்த இன்னொரு கணத்தோட நம்ம சேர்க்க முடியும்? ஸோ அதுவும் வெற்றுக்கணம் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை படிச்சுக்கோங்க. இந்த வரையறைய படிச்சுக்கோங்க. பக்கம் 4ல எடுத்துக்காட்டு 1.1 முக்கியமான கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. 1.1ல என்ன கொடுத்துருக்காங்க? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். எம்ஐன்னு போட்டா என்ன அர்த்தம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பல வினாத்தாட்கள்ல மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட வினா இது. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற கணம் பிங்கிற கணம் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ கண்டுபிடி. ஏல இருந்து பிக்கு. அப்ப ஏ கிராஸ் பினா எப்படி எழுதுவோம்? 1 2 1 3, அப்புறம் 3 2 3 3, 5 2 5 3 எழுதியிருப்பாங்க பாரு. இது ஏ கிராஸ் பி. அதே போல பி கிராஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? முதல்ல பிங்கிற கணத்தை எழுதிட்டு அப்புறம் ஏங்கிற கணத்தை எழுதிடணும். பியை எழுதிட்டு அப்புறம் ஏ எழுதி. இப்ப எப்படி எழுதணும்? 2 1 2 3 2 5, அடுத்து 3 1 3 3 3 5 கண்ணாடைப்பு குறிக்குள்ள போடும். ஸோ இது ஏ கிராஸ் பி, இது பி கிராஸ் ஏ. இது ரெண்டும் சமமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வேற அது வேற. ஏன்னா இருக்கிறது உரு, 2வது இருக்கிறது அதனுடைய நிழல் உரு, மாறி இருக்கு. 1 2 வேற, 2 1 வேற. அதான் 1 மற்றும் 2 மூலமாக ஏ இன்டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி இன்டு ஏ, ஏனெனில் இது 2 சமம் இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்து என் ஆஃப் ஏ இன்டு பியும் என் ஆஃப் பி இன்டு ஏவும் சமமா? இதுல எத்தனை உறுப்பு இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கும். ஏன்னா இது 2 × 3 6 தான், 3 × 2 6 தான். அது சமம்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது கேள்வி. அதே போல தனித்தனியா போட்டாலும் அதே தான். என் ஆஃப் ஏ 3 எலிமெண்ட் இருக்கு, என் ஆஃப் பில 2 எலிமெண்ட் இருக்கு. ஸோ மூவி 2 6 எல்லாமே சமம்னு சொல்லலாம். ஸோ பக்கம் 4ல வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி எடுத்துக்காட்டு 1.1 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 5ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 1.2 எடுத்துக்காட்டு 1.3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 1.2 இம்பார்ட்டன்ட், 1.3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட ஒரு வினாது. என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ மற்றும் பிஐ காண்க. அப்ப ஏ இன்டு பி இது அப்படின்னா முதல்ல இருக்கிறதெல்லாம் ஏன்ற கணத்துல இருக்கும், 2வது இருக்க எலிமெண்ட் பிங்கிற கணத்துல இருக்கும். அவ்வளவுதான். அதை அப்படியே எடுத்து எழுதிட வந்து. ஓகேவா? அடுத்தது எடுத்துக்காட்டு 1.3
ஏங்கிற கணம் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என், இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண். இந்த எக்ஸ் வந்து 1ல இருந்து 4க்குள்ள இருக்கு. ஸோ என்னென்ன இருக்கும், 2 3 இருக்கும். பிங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் 0 to 2 இருக்குது, லெஸ் தென் 2 பட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அது ஏ என்ன பி என்னன்னு எழுதி வச்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்க, ஏ இன்ட்டு பி யூனியன் சி. சி வேற கொடுத்துருக்காங்க. சி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என் வேற எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. அப்போ முதல்ல ஏ என்னான்னு எழுது, பி என்னான்னு எழுது, சி என்னான்னு கணம் 3 கணத்தை எழுதி வச்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு பி யூனியன் சி. முதல்ல பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏக்கு கிராஸ் எடுக்கணும். அடுத்து என்ன செய்யணும், ஏயும் பியும் கிராஸ் எடுக்கணும். அடுத்து ஏயும் சியையும் கிராஸ் எடுத்துட்டு அதை ரெண்டையும் யூனியன் பண்ணி பார்க்கணும் சமமா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அதே போல இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டு ஏக்கு கிராஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஏக்கும் பிக்கும் கிராஸ் எடுக்கணும். ஏக்கும் சிக்கும் கிராஸ் எடுத்து அதுக்கு வெட்டு பார்க்கணும். அது ரெண்டும் சமம்ங்கிறத ப்ரூவ் பண்ணி காணும். ஓகேவா, இந்த 2 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கணும். பயிற்சி 1.1ல் வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. 1வது கணக்கு, 2ஆம் கணக்கு, 3 4 5 6 இந்த 6 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட கேள்விகளை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். ஓகேவா, பின்வருவதற்கு ஏ இன்ட்டு பியும் ஏ இன்ட்டு ஏ மற்றும் பி இன்ட்டு ஏ காண்க. செயல்து ஏங்கிற கணம் 1 2 3, பிங்கிற கணம் எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகாயன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 10ஐ விட சிறிய பகாயனா எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் பாருங்க. அடுத்து பி இன்ட்டு ஏ அவங்களே கொடுத்துருக்காங்க, வரிசை ஜோடியின் கணமா கொடுத்துருக்காங்க. ஏ என்ன பி என்னன்னு எழுத சொல்றாங்க. ஸோ கவனமா எழுதணும். இங்க முதல்ல இருக்கிறது பி, ஏன்னா பி இன்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த -2 0 3 இது எல்லாம் பி, -2 0 3 பியை குறிக்கும். அப்ப ஏ என்ன அப்படிங்கிற இந்த 2வது இருக்குது 3 4 3 4 இதுதான் ஏ. ஓகேவா, கவனமா எழுதணும். ஏன்னா கொடுத்துருக்கிறது பி இன்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ பி சி 3 கொடுத்து ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சியான்னு காட்ட சொல்லுவாங்க. அதை செஞ்சிரு. அடுத்து 4ஆம் கணக்கு ஏ பி சி கொடுத்து அதுவும் பார்த்தாச்சு. அடுத்து 5ஆம் கணக்கு ஏ பி சி டி 4 கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சு அடுத்து கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அது எதுக்கு ஈக்குவல்ன்றாங்க, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டிக்கு சமம்ன்றதா சோதிச்சு பார்க்க சொல்றாங்க. சோதிக்கவும்னா சிலதுல சமமா இருக்கும், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிடணும். ஓகேவா, அடுத்து ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, சிங்கிற கணம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை நிறைவு செய்க. பார்க்கலாம். 7ஆம் கணக்கு ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். ஏங்கிறது 8ஐ விட குறைவான இயல் எண்கள். அப்ப 1லிருந்து 7 வரைக்கும் எழுதிக்கோங்க. இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான இயல் எண்கள். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்ணா எழுதுகிறோம். சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். அப்ப 2 4 பகா எண். சி என்பது இரட்டைப்படை பகா எண். 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண், மிச்சம் எல்லாமே பகா எண் கிடையாது. 4ம் பகா எண் கிடையாது. அடுத்து வர இரட்டைப்படை எந்த இரட்டைப்படையும் பகா எண் கிடையாது, ஒன்லி 2 மட்டும்தான். ஸோ அதை எழுதி கீழே இருக்கத செக் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த 7 கணக்கும் பயிற்சி 1.1ல நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 9ல் எடுத்துக்காட்டு 1.5 படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது பி மற்றும் கியூ கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை கண கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை மற்றும் ஆறின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்கன்னு சொல்றாங்க. படம் அடுத்த பக்கத்துல இருக்கு, எடுப்பு. படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. படம் 1.10ல படம் கொடுத்துருக்காங்க, பி கியூ கொடுத்துருக்காங்க. ஆறின் கன கட்டமைப்பு முறையை எழுது அப்படின்னா. இது 2க்கு வித்தியாசத்தை பாருங்க. கன கட்டமைப்பு முறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒய்யானது, இது எக்ஸ் இது ஒய்ன்ற, இந்த ஒய்யானது எக்ஸை விட எப்படி குறையா இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துலயுமே 2 2 குறையா இருக்கு பாருங்க. அதுதான் எழுதியிருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இந்த எக்ஸுங்கிறது பியில் இருக்கு, ஒய்ங்கிறது கியூல இருக்குன்னு எழுது. இதுதான் கன கட்டமைப்பு முறை. இது ஒரு வரிசை ஜோடியாக எழுதி காமிச்சிடும். ஓகே, அடுத்து பட்டியல் முறை. பட்டியல் முறைனா 5க்கு 3 இமேஜ், 6க்கு 4 இமேஜ், 7க்கு 5 இமேஜ் எழுதி காமிக்கிறது பட்டியல் முறை. மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன. இது ஃபுல்லா மதிப்பகம், இது ஃபுல்லா வீச்சகம்.
5 6 7 மதிப்பகம், வீச்சகம் வந்து என்னது 3 4 5. இந்த 8க்கு எந்த வித இமேஜும் இல்லை, அதனால அதை எழுதக்கூடாது. ஓகேவா? அப்போ மதிப்பகம் 5 6 7, வீச்சகம் 3 4 5ன்னு எழுதி காமிக்கும். ஓகேவா? இதுதான் இந்த கணக்குக்குரிய விடை. அடுத்து அதே பக்கத்துல பயிற்சி 1.2ல 1ஆம் கணக்கு, 2ஆம் கணக்கு, 3ஆம் கணக்கு, 4ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஏங்கிற கணம் பிங்கிற கணம் கொடுத்து ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும். அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் உறவு இருக்கா? 2 1 7 1. 2 இங்கே இருக்கு, 1 இங்கே இருக்கா? இல்லை. அதனால இது R1ங்கிறது ஒரு உறவு இல்லை. 2க்கான 1 பியில் இல்லை, இமேஜ் இல்லை, அதனால இது உறவு இல்லை. அதே போல R2க்கு பாருங்க, -1 1, -1லிருந்து 1 எப்படி கேட்டிருக்காங்க? ஏயிலிருந்து பிக்கான உறவு. இவங்க கொடுத்துருக்கிறது என்ன இருந்து? பியிலிருந்து ஏக்கான உறவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உறவு இல்லை அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அவங்க என்ன அடிப்படையில் இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து இது உறவா இது உறவான்னு செக் பண்ணிப்பாங்க. அடுத்து ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். முதல் நம்பரு எண்ணா இருந்தா அடுத்து இருக்க நம்பர் வர்க்கம்னு இருக்கணும். எப்படின்னா ஆரை ஏயின் உட்கணமாக எழுதுக, ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 1லிருந்து 45 வரைக்கும் நம்பர் எழுதிக்கிறோம். இப்போ 1ன் வர்க்கம்னா 1, 2னா 4, ஸோ 2, 4. ஓகே, 3னா அதனுடைய வர்க்கம் 9, 4னா 16. அந்த மாதிரி எழுதி அதனுடைய உட்கணமா எது இருக்கோ, எது வரைக்கும் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இப்போ 6 6 36 வரைக்கும் இருக்கும். ஏன்னா 7 7 49 இல்லை, 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எழுதிட்டு எது மதிப்பகம் எது வீச்சகம்னு எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தது ஆர் என்ற ஒரு உறவு y = x + 3. எக்ஸுங்கிறது 5 வரைக்கும், 0லிருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மதிப்பகம் என்ன? வீச்சகம். அப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு நம்பராக இங்கே போட்டீங்கன்னா 0 போட்டால் என்ன கிடைக்கும், 1 போட்டால் என்ன கிடைக்கும், 3 போட்டால் அந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டு மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் எடுத்து எழுதிடும். ஓகே. அடுத்து கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறை கீழே கொடுத்துருக்கத அம்புக்குறி படம் போட்டு காமிக்கணும், பட்டியல் முறை போட்டு காமிக்கணும், வரைபடம் போட்டு காமிக்கணும். கிராஃப் மாதிரி போட்டு வரைபடம் போட்டு காமிக்கணும். 5ஆம் கணக்கு, ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே எவ்வளோ கொடுக்குறாங்க? உதவியாளருக்கு 10,000, அடுத்து மேலாளருக்கு 25,000, மேனேஜருக்கு 50,000 மற்றும் அந்த நிர்வாகிக்கு 1,00,000ன்னு கொடுக்குறாங்க. A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். எத்தனை உதவியாளர்கள்? 5 உதவியாளர்கள் இருக்காங்க. கிளர்க் எத்தனை பேர்? மேலாளர்கள் எழுத்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. மேலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு உறவுனா எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியமெனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடி மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் நீங்க காமிக்கணும். அப்ப முதல் ஏங்கிறத ஃபுல்லா ஒர்க்கர்ஸை எழுதிடணும். அந்த பிங்கிறதுல அவங்களுடைய சேல்ரி எழுதி அம்புக்குறி படம் போடணும், வரைபடம் போடணும், வரிசை ஜோடி, அம்புக்குறி படம் வரிசை ஜோடி மூலமா தெரிவிக்கணும். அவ்வளோ. ஓகேவா? சார்புகள் என்றால் என்ன? 2 வெற்றில்லா கணங்களுக்கு இடையான பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் என்கிறோம். பல உறவு இருக்கும், ஆனா சில உறவுகளைத்தான் சார்புகள்னு சொல்றோம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ சார்புகள் என்றால் என்னன்றது பார்த்துக்கோங்க. சார்பு வரையறை: எக்ஸ் மற்றும் ஒய் என்ற வெற்றில்லா கணங்களுக்கு இடையான ஒரு உறவு எஃப்பில் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் கிடைக்கிறது எனில் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சார்புன்றோம். ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் உறவா இருக்கணும், அதுதான் நமக்கு சார்புன்னு சொல்றோம். அதான் எக்ஸ் கமா ஒய், ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய்யா இருக்கும், அதுதான் சார்புன்னு சொல்றோம். ஸோ மொத்தம் நமக்கு ஒரு உட்கணம்ன்றதுக்கு குறிக்கிறதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல், அதனுடைய உட்கணம் உறவு, அதனுடைய உறவினுடைய உட்கணம் சார்புன்றதுக்கு இந்த படம் காமிக்குது. ஸோ பக்கம் 11ல் வரக்கூடிய வரையறை 2ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. பக்கம் 12
நிழல் உரு என்றால் என்ன, முன்னுரு என்றால் என்னன்னு கேட்பாங்க. f of a is equal to b ஆக இருந்தால் சார்பு f இல் b ஆனது a இன் நிழலுரு எனவும் மற்றும் a ஆனது b இன் முன்னூறு எனவும் அழைக்கிறோம். ஒரு வரிசை ஜோடியே இருக்குன்னு வச்சுக்கிறோம், 4,5. இதனுடைய நிழல் உரு இது, 4னுடைய நிழல் உரு 5, 5னுடைய முன்னூறு 4, அவ்வளோதான். ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிழல் உருனா என்ன, முன்னூறுனா என்ன. பக்கம் 13 அதில் வரக்கூடிய வினாக்கள் எதுன்னு எடுத்துக்காட்டு 1.6 எடுத்துக்காட்டு 1.7 மிக முக்கியமான கணக்கு. 1.6ல என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸுங்கிற கணம், ஒய்ங்கிற கணம் மற்றும் ஆறுங்கிற உறவு அவங்களே கொடுத்துறாங்க. 1 2 2 4 3 6 4 8 கொடுத்துறாங்க. ஆறானது ஒரு சார்பா அப்படின்னு காட்ட சொல்றாங்க. மதிப்பகம் என்ன, துணை மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன. எல்லாத்துக்கும் எக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும், கட்டாயம் ஒரு இமேஜ்னாலும் இருக்கணும். அது மாதிரி இருக்கு. ஸோ ஆர் குறிக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் இருக்கு. எனவே எக்ஸின் எல்லா உறுப்புகளும் ஒய்யின் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே ஆறானது சார்புன்னு சொல்லிடு. மதிப்பகம்னா இது ஃபுல்லா, வீச்சகம்னா இந்த 2 4 6 8. துணை மதிப்பகம் அப்படின்னாங்கன்னா இந்த 2 4 6 8 10ஐயும் சேர்த்து எழுதிடும். அந்த 10 விட்டுட்டு உறவு இல்லாததை விட்டுட்டு எழுதுறது வீச்சகம். ஓகேவா? இது ஃபுல்லா மதிப்பகம், இது ஃபுல்லா வீச்சகம், துணை மதிப்பகம். வீச்சகம்ங்கிறது எது இதோட உறவு வச்சிருக்கோ அதுதான் வீச்சகம். அதை தெரிஞ்சு அடுத்து எடுத்துக்காட்டு 1.7 ஒரு உறவு சார்பு கொடுத்துருக்காங்க. f of x is equal to x squared minus 2 என வரையறுக்கப்படுகிறது. எக்ஸ் கொடுத்து y is equal to r என கொண்டால் எஃபின் உறுப்புகளை பட்டியலிட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு எக்ஸுக்கும் கொண்டு போய் இங்கே f of xல சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நிழல் ஒரு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அது சார்பா இல்லையான்னு சொல்லிடலாம். பக்கம் 14 எடுத்துக்காட்டு 1.8 முக்கியமான எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எது சார்பாகும், இது சார்பா இது சார்பா இது சார்பான்னு செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸில் இருக்க ஒவ்வொரு ஸ்மால் எக்ஸுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இல்லை இருந்தால் அது சார்பு, இல்லைன்னா இல்லை. 2 இமேஜ் இருந்தாலும் அது சார்பு கிடையாதுன்னு சொல்லிடுவோம். ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். அதை படம் மூலம் போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.9 முக்கியமான கணக்கு. f of 1 கண்டுபிடிக்க வச்சுறாங்க. f of x plus 1, அதுக்கப்புறம் f of x plus f of 1 என்னன்னு பார்க்க வச்சுறாங்க. ஸோ எக்ஸுக்கு 1ன்னு போட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து எக்ஸை தூக்கிட்டு x plus 1 போடணும். அந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஆகியவற்றை காண்கன்னு பார்க்கணும். பயிற்சி 1.3ல 1ஆம் கணக்கு 2ஆம் கணக்கு மிக மிக முக்கியமான கணக்குகள், அதிக முறை கேட்கப்பட்ட கணக்கு. எஃப்ங்கிற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. எண்ணின் மீதான ஒரு உறவு, மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இது ஒரு சார்பானு செக் பண்ணு. அதே போல எக்ஸிலிருந்து எண்ணுக்கு இது ஒரு சார்பாகுமா. எக்ஸ் 3 4 6 8, 6ங்கிறது எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ங்கல இங்கே இருக்க எக்ஸுக்கு இருக்க ஒவ்வொரு மதிப்பையும் இங்கே கொண்டாந்து போட்டால் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது ரெண்டையும் அப்படியே எடுத்து எழுதி இது ஒரு சார்பாகுமான்னு பார்க்கணும். அவ்வளோ, ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும், அப்போ தான் அது சார்பு. பக்கம் 15 அதில் வரக்கூடிய மிக முக்கியமான கணக்கு 3ஆம் கணக்கு. 5ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸும். 3ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட சார்பு அப்படின்னா -1 f of 2a f of 2 f of x - 1 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லா எக்ஸையும் தூக்கிட்டு முதல்ல -1 போட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் எக்ஸுக்கு பதில் 2a போடணும், அப்புறம் எக்ஸுக்கு பதில் 2 போடணும், அப்புறம் எக்ஸுக்கு பதில் x - 1 போட்டு 4 கணக்கே நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து f of x = 2x + 5 where x is not equal to 0 எனில் இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸை தூக்கிட்டு போட்டு சிம்பிளை பண்ணி கண்டுபிடிக்க. ஒரு சார்பு f ஆனது கொடுத்துருக்காங்க 2x - 3 அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த 6ஆம் கணக்கு பல வினாக்களில் கேட்கப்பட்ட ஒரு கணக்கு, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 8ஆம் கணக்கு 9ஆம் கணக்கு இதுவும் அதே போல் அந்த சார்பை என்னன்னு பாருன்றாங்க. f of x squared வேற, f of x the whole squared வேற, செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ரெண்டும் சமமான. ஒரு விமானம் 500 km/மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t மணியில் சார்பாக எழுத சொல்லும். f of x is equal to விமானம் செல்லும் தூரத்தை சார்பாக எழுத சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸையும் டயத்தையும் வச்சு எழுத வேண்டும். ஸோ பக்கம் 15ல் இதெல்லாம் நல்லா
போட்டு பார்த்து 16ஆம் பக்கத்துல சார்பை குறிக்கும் முறைன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன முறைகள்ல சார்பை குறிக்கலாம்? வரிசை ஜோடி கணமா, அட்டவணை முறையா, அம்புக்குறி படமா, வரைபடமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. வரிசை ஜோடி முறைன்னா நமக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். அட்டவணை முறைன்னா டேப்லெட் கால மாதிரி போடணும், மேலே எக்ஸ் கீழே ஒய்ய குறிக்கணும். அடுத்து அம்புக்குறி படம் தெரியும், தனித்தனியா 2 போட்டு அம்புக்குறி படம். அடுத்து வரைபடம், கிராஃப் மாதிரி. குத்துக்கோட்டு சோதனைனா என்ன? ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும், இல்லைன்னா அது சார்பு இல்லைன்னு. ஸோ ஒரு வளைவரை ஒரு சார்பினை குறிக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம அது ஒரு குத்துக்கோடு வரைஞ்சா அது ஒரு புள்ளியில வெட்டுச்சுன்னா அந்த வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும். இங்க பாருங்க, இந்த வளைவரை 2 புள்ளியில வெட்டுது, பிங்கிற புள்ளியில கியூங்கிற புள்ளியில. ஸோ இது கிடையாது. இங்க இது ஒரே ஒரு இடத்துல வெட்டுது, இந்த குத்துக்கோடு ஒரே ஒரு இடத்துல வெட்டுது. அதே போல இந்த வளைவரையே இந்த குத்துக்கோடு ஒரே ஒரு இடத்துல வெட்டுது. ஸோ இதெல்லாம் சார்பினை குறிக்கும்னு சொல்லு. ஓகேவா? பக்கம் 17. வளைவரைன்னா என்னன்னா, ஒரு சமன்பாடு வரைபடத்தில் குறிக்கப்படும் பொழுது அது வளைவரை என. இதை எடுத்துக்கோங்க. வளைவரை என்றால் என்னன்னு படிச்சுக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.11 முக்கியமானது. ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அப்ப சார்பு ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1 என கொடுக்கப்பட்டு இச்சார்பினை கொண்டு என்னென்ன வரைய சொல்றாங்க? அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடி கணம், வரைபடம். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கிடைக்கிற ஆன்சர் ஏ என்ன பி என்னன்னு போட்டு, இது அம்புக்குறி படம், இது வரைபடம், இதுதான் அட்டவணை, அடுத்து இது வரிசை ஜோடிகளின் கணம் குறிச்சு காமிச்சுக்கிறோம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கணக்கு. பக்கம் 18 என்ன கேட்குறாங்க? சார்புகளின் வகைகள் என்ன? ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னா என்ன? அது முதல்ல எழுதிக்கிறோம். ஒன்றுக்கொன்றான சார்புனா ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஏலிருந்து பி என்பது ஒரு சார்பு என்க ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் வெவ்வேறான உறுப்புகளுடன் தொடர்பு படுத்தினே ஆனால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு எனப்படும். இது முக்கியம், படிச்சுக்கோங்க. அடுத்து அதை ரெப்ரசன்டேஷன் முறையில சொல்லி இருக்காங்க. விளக்கம், நிறைய விளக்கம். ஒன்றுக்கொன்றான. அடுத்து பலவற்றிற்கு ஒன்றான. P1க்கும் F1 இமேஜா இருக்கு, P4க்கு F1 இமேஜா இருக்கு, P2க்கு F3 இமேஜா இருக்கு, P5க்கு F3 இமேஜா இருக்கு. அதுதான் பலவற்றிற்கு ஒன்று. இதையும் பார்த்து. பக்கம் 19. அதுல பலவற்றிற்கு ஒன்றான சார்பு மேல் சார்பு அப்படின்னு சார்புகளின் வகைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து உட்சார்புனா என்னன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வரையறையில கேட்பாங்க, அதை படிச்சு வச்சுக்கோங்க. பக்கம் 20ல இருபுற சார்புனா என்ன அப்படின்னு, ஏக்கும் பிக்கும் ஒரு சார்புனா ஒன்றுக்கொன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால் எஃப்ஐ ஏயிலிருந்து பிக்கான இருபுற சார்பு என்கிறோம். அதை படிச்சுக்கோங்க. அடுத்து ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்புனா என்னன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்கோங்க. பக்கம் 20ல. பக்கம் 21ல கிடைமட்ட கோட்டு சோதனைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கம் 22ல எடுத்துக்காட்டு 1.14 முக்கியமான கணக்கு, எடுத்துக்காட்டு 1.15 ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இதுல என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏங்கிறது ஒரு கணம், ஏலிருந்து பிக்கு ஒரு சார்பு, அது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேல் சார்புனா பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை போட்டு நம்ம கிடைக்கிற ஆன்சர் ஏதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு உறுப்பா இருக்கா, ரெண்டு உறுப்பா, மேல் சார்புனா என்ன வரையறைங்கிறத நம்ம பார்த்துக்கிறோன்னா, வீச்சகம் என்னன்னு பார்த்தோம்னா 1, 3, 7ன்னு வருது, அதுபடி எழுதியிருக்காங்க, அதுதான் பி. அடுத்து 1.15 ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 நிழல் உருவை எழுது, 29 மற்றும் 53 முன் உருக்களை எழுது, சார்பின் வகை என்ன, அது ஒன்றுக்கொன்றா, பலவற்றுக்கு ஒன்றா, மேல் சார்பா, இருபுற சார்பான்னு பார்த்துட்டு நம்ம எழுதணும். ஓகேவா? போட்டு பார்த்தா தான் தெரியும். பக்கம் 24 அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார்புகளின் சிறப்பு வகைகள் என்னென்ன, மாறிலி சார்புனா என்ன, சமணி சார்புனா என்ன, மெய்மதிப்பு சார்புனா என்ன. அடுத்தது பக்கம் 25ல எடுத்துக்காட்டு 1.17 எடுத்துக்காட்டு 1.18 ரொம்ப முக்கியம். எஃப் ஆனது 6லிருந்து 6க்கான சார்பு, மேலும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 5 என வரையறுக்கப்படுகிறது. A, 4 1, B என கொடுக்கப்பட்டால் ஏபியின் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சார்புன்னு போட்டு நம்ம பார்த்துட்டு நிழல் உரு என்ன, முன் நிழல் உரு என்னன்னு போட்டு கண்டுபிடிச்சு எழுத வேண்டியது. அதே போல
எடுத்துக்காட்டு 1.18 இது ரொம்ப முக்கியமான கணக்கு. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் லெஸ் தென் -2னா இந்த சார்பு, -2லேருந்து 3க்குள்ளனா இந்த சார்பு எடுக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா இந்த சார்பு எடுக்கணும். எடுத்து அவங்க கேட்குற மதிப்பை போடணும். இப்போ 4 f(4) அப்படின்னா அது எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும். கிரேட்டர் தென் 3னா இதில் போடணும். f(x) = இதை எடுத்து 4 போட்டு கண்டுபிடிக்கும். -2 எதுக்குள்ளே இருக்கும்? இந்த இருக்குது, இந்த சார்பை எடுத்துக்கணும். அப்படியே அதுக்குரிய ரிலவெண்ட் இதை போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகேவா? இந்த 2 கணக்கும் முக்கியமானது. பக்கம் 26ல் பயிற்சி 1.4ல் 2ஆம் கணக்கு, 3ஆம் கணக்கு, 4ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 4, 5 முக்கியம். இந்த 2, 3, 6 ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள், மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட கணக்கு. அதே போல் 9ஆம் கணக்கு, 10ஆம் கணக்கும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. மிக எளிமையான கணக்கு. இந்த வரையறை சார்பில் உறவுகளில் வரக்கூடிய மிக எளிமையான கணக்குகள்னு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 27ல் 12ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு. நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. T என்ற சார்பானது செல்சியஸ் C என்ற வெப்பநிலையும் பாரன்ஹீட் F-இல் உள்ள வெப்பநிலையும் ஒரு இணைக்கும் சார்பு. டிகிரி செல்சியஸுக்கும் பாரன்ஹீட்டுக்கும் இடையில இருக்க ஒரு உறவு தான் இந்த கொடுத்துருக்காங்க. F = 9/5C + 32. இப்போ T of C = Fன்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க கேட்குறத நம்ம போட்டு கண்டுபிடிச்சு சொல்லிக்காம. ஓகேவா? பக்கம் 28ல் ஒரு வரையறை இருக்கு. அதை நல்லா பார்த்துக்கோங்க. f(x), g(x)ன்றதுக்கு ஒரு வரையறை. ஏலேருந்து பிக்கு ஒரு உறவு, அதே இல்லை பியிலிருந்து சிக்கு உறவு ஆகியன 2 சார்புகள் எனில் படம் F மற்றும் G இன் சார்புகளின் சேர்ப்பு g.f(i) g(f(x) g(f(x)ன்னு சொல்லலாம். க்ளோஸ்டு இன்டர்வல் where x belongs to A என வரையறுக்கலாம். இந்த கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து பிக்கு ஒரு உறவு, அதிலிருந்து ஜிக்கு ஒரு உறவு. அது ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது A to Cன்னு சொல்லல இந்த மாதிரி சொல்லலாம்னு இந்த வரையறையை இந்த படத்தோட படிச்சுக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.19 மிக முக்கியம். அதை ரிலேட்டட் பண்ணி f.g-யும் g.f-ஐயும் கண்டுபிடிக்க வச்சுறாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கின்றது விளக்கமாக சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பக்கம் 29ல் 3 சார்புகளின் சேர்ப்பு எப்போதும் சேர்ப்பு விதியை பூர்த்தி செய்யும். அதாவது இது முக்கியமாக படிச்சுக்கோங்க. f.g.h = f.g.h. இது ரெண்டையும் முதல்ல கம்பைன் பண்ணிட்டு அப்புறம் எஃப்ஐ கம்பைன் பண்ணுறது. எஃப்ஐயும் ஜியும் கம்பைன் பண்ணி எழுதிட்டு அப்புறம் ஹெச்சுக்கு வரும். முக்கியம். அதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 1.23ல் முக்கியமான கணக்கு. நல்லா பார்த்துக்க. எடுத்துக்காட்டு 1.24 முக்கியமான கணக்கு. அதையும் நல்லா போட்டு பார்த்து. பக்கம் 30ல் நேரிய சார்புகள் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த நேரிய சார்புகள்லே வரக்கூடியது அது கூட்டல் தலைகீழி சார்புனா என்னன்னு பார்த்துக்கோங்க. பக்கம் 31ல் மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்புனா என்னன்னு பார்த்துக்கோங்க. இருபடி சார்புனா என்னன்னு பார்த்துக்கோங்க. விளக்கப்படத்தோட கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 32ஆம் பக்கத்தில் முப்படி சார்பு, தலைகீழ் சார்பு, மாறிலி சார்பு கொடுத்துருக்காங்க. நல்லா படத்தோட பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.5ல் 1ஆம் கணக்கில் 2, 3, 4 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 2ஆம் கணக்கில் 1ஆம் கணக்கு 2ஆம் கணக்கு சப்டிவிஷன் போட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் f.g கண்டுபிடிக்கிறது. பக்கம் 33ல் அதே 1.5ல் 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு 9ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு. அடுத்து பயிற்சி 1.6 பலவுள் தெரிவு வினாக்கள்ல 1, 2 இம்பார்ட்டன்ட் சம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பக்கம் 34ல் 6, 7, 11 கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 13ஆம் கணக்கு. அடுத்து அதே பக்கத்தில் அழகு பயிற்சி 1ல் முதல் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 35ல் 3ஆம் கணக்கு மிக மிக முக்கியமான கணக்கு. அதையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இது அழகு பயிற்சியில வரக்கூடிய கணக்கு.